வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு. இது அம்மாவின் கைவண்ணத்தில். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பரோட்டா டக்குன்னு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்க ஒரு மட்டன் கிரேவி சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் பொடி பொடியாக நறுக்குனது, பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கீரின பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் வதக்காமல் பச்சையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், நட்சத்திர சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஸோ இது இல்லாமல் நம்ம கறி மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள். ஸோ இவ்வளோ தான். நம்ம குக்கரோ எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு நல்ல அடி கனமான இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல கனமான இரும்பு சட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ டக்குன்னு வெந்துடும். ஸோ எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ பட்டை, லவங்கம் நல்லா வெடிக்கட்டும். ஸோ நல்லா வெடித்த வேட்டி அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போடலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துனா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நெகு நைஸாக அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், கல்லுப்பு தேவையான அளவு. ஸோ எவ்வளோ தேவையோ குழம்புக்கு இந்த இடத்துல போடலாம். பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காய பேஸ்ட் நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு தக்காளி. எப்போவுமே தக்காளி வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துனா புளிப்பு அதிகமாக வந்துடும். அதனால நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 தக்காளியே போதும். ஸோ 1 கிலோ மட்டன் அப்படின்னா பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. ஸோ காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ மட்டனையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்த வேட்டி மட்டனை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். மட்டன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அதுலேயே மட்டன் கொஞ்சம் வேகட்டும். ஸோ குக்கரே இல்லாமல் கண்டிப்பாக சூப்பராக வெந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்தோம்னா போதும். பாருங்கள், அதில் இருக்க தண்ணி போயிட்டு நல்லா அதில் ஆயில் நம்ம ஊற்றுனது எல்லாமே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலி கேமரா கொஞ்சம் இதாகிடுச்சு. பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம். தூள் தான், ஆனால் கொஞ்சமாக தண்ணியை அரைச்சி நம்ம ஊற்றிக்கிட்டோம். ஸோ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது தீயெல்லாம் ஆகாது, ஏன்னா நம்ம இரும்பு சட்டி நல்லா கனமாக வச்சுருக்கிறதுனால தீயாது. ஸோ அப்பப்போ எடுத்து மட்டும் கிண்டி கொடுக்கலாம். ஒரு 25 நிமிஷம் வேகணும். ஸோ பொறுமையாக அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வந்த பிறகு தேங்காய் பால் நல்லா பிழிஞ்சு எடுத்தது, துப்பியோடு போட வேணாம், அது நல்லா பிழிஞ்சு வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்தோடனையும் நம்ம இறக்கிக்கலாம். தண்ணி குழம்பாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பரோட்டாவுக்கு தான் இதை செய்ய போகிறோம். அதனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சல்னா மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ எம்மியாக சூப்பராக குக்கரில் கூட வைக்காமல் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு மட்டன் பீசஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு நம்ம சாதம், இட்லி, தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் நம்ம வந்து பொங்க சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இது காம்பினேஷனாக பரோட்டா செய்கிறது பார்க்கலாம். ஸோ மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பெசரிக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம் 1/2 கிலோவுக்கு. இது தனியாக உடச்சி ஊற்றி நம்ம விஸ்க் வச்சு அதை பீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓரளவுக்கு ரொம்ப நுர அளவுக்கு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்ந்துச்சுன்னா போதும். இது ரொம்ப சாஃப்ட் பண்ணி நல்லா புசு புசுன்னு கொடுக்கும். அதுக்காக தான். முட்டை வேணாங்கிறவங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா அந்த ஆயிலில் நம்ம உப்பு சர்க்கரை எல்லாமே, சர்க்கரை நிறைய போட வேணாம், ஓரளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் அது சேர்கிற மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு கொடுத்து நீங்கள் மாவை வந்துட்டு நல்லா பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிசையலாம். ஏர் சர்க்குலேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம பிசைய உள்ளே வந்துட்டு ஏர் எவ்வளோ அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பரோட்டா சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக பிசையாதீங்க, லூஸாக வச்சே பிசையணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம தண்ணியை ஊற்றலை, இது எல்லாமே நல்லா உள்ளே போகிற மாதிரி கலந்து விட்டு பிசையணும். ஸோ பரோட்டா பொறுத்த வரைக்கும் இந்த பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இது கரெக்டாக பண்ணிட்டோம்னாவே நம்மளோட பரோட்டா சூப்பராக வந்துடும். ஸோ தண்ணி லைட்டாக சூடு பண்ணி, வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற அளவை விட கொஞ்சமாக சூடு பண்ணி தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய ஒரே அளவில் சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பத்தில் நமக்கு சேர்த்துக்கலாம். ஸோ பிசையது பார்த்திங்களா, ரவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிசையணும். ரொம்ப அழுத்திலாம் பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக நம்ம வந்துட்டு அழுத்தி பிசைஞ்சோம்னாவே போதும். ரொம்ப உள்ளே வச்சு நல்லா பிசையணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த குலோப் ஜாமுன் மாவு இருக்கும்ல, அந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக வந்துடும். ஸோ நல்லா அந்த பால் மாதிரி நல்லா ரவுண்டாக எல்லா மாவும் பார்த்திங்களா திரண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி திரண்டு வர வரைக்கும் நம்ம இந்த மாவை நம்ம பிசைஞ்சு ஒரு 20 to 30 minutes ரெஸ்ட்டில் நம்ம விட்டுறணும். மேலே கொஞ்சம் ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காயாமல் இருக்கிறதுக்காக. நம்ம பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஆனாலுமே இது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடித்து கொடுத்து நல்லா பிசையணும். உங்களுக்கு தெரியுதா, முன்னே இருந்ததை விட அந்த ரவுண்டாக முன்னையே வந்துடுச்சு. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ போக நம்ம பிசைய அதோடய டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா மாறுது பாருங்கள். இப்போயே சாஃப்டாக தெரியுது. நம்ம தொட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டோ இல்லை துணி போட்டோ நல்லா மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்போயே சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு 25 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டனாக இருந்துச்சு டோ. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் நல்லா நம்ம அதை இழுத்து பிசையணும். 25 minutes ஆர் 30 minutes கழித்து இந்த ப்ராசஸ் பண்ணணும். நல்லா இழுத்து பிசையணும். ஒரு 5 நிமிஷமாச்சும் இந்த ப்ராசஸை நம்ம இழுத்து மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா இழுத்து பிசையும் போது அதோட அந்த இழுவத்தன்மை அதிகமாக இருக்கும், சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பெருசு நமக்கு தேவையோ நம்மளுடைய பரோட்டாவோட சைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீட்டமாக பண்ணி நம்ம கட் பண்ணி சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவலாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எத்தனை பேர்த்துக்கு வருது எல்லாமே நமக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நார்மலாக நல்ல ஒரு
சப்பாத்தியே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பரோட்டா ஒரு 10 பரோட்டா செய்யலாம் அந்த 1/2 கிலோ மாவில், அந்த அளவுக்கு வரும். ஸோ நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். அந்த பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா பிடிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் கூட கையில் தடவிக்கோங்க. எல்லாமே நம்ம இப்போ பிடிச்சு வச்சுட்டோம். ஸோ ஆயிலில் கொஞ்சம் கூட இன்னும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா ஒவ்வொரு டோவாக எடுத்து நம்ம திரட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் எதுவும் கையில் மட்டும் தடவிக்கிட்டு அது மேலே எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் வருதுன்னு கவலைப்பட வேணாம், நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம திரட்டுறதுக்கு சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையிலேயே நம்ம பண்ணவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு அது எலாஸ்டிசிட்டி வந்துட்டு அதுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கை எந்த பக்கம் உங்களுக்கு வசம் வருதோ அதை வச்சு பிடிச்சு ஒரு 2 தட்டு தட்டினீங்கனாவே நீளமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா செய்யக்கூடாது. ஸோ எவ்வளோ நம்ம வந்துட்டு உருண்டைகளை பிடிச்சு வச்சுருக்கோமோ அத்தனைக்குமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டோலேருந்து ஒவ்வொன்றா அந்த பரோட்டா சுருள்களை நம்ம செஞ்சு வச்சிடணும். ஸோ ஏன் அப்படின்னா கடைசி இது சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கும், அது இன்னும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ்ஸு. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ சாஃப்ட் கிடைக்காது. ஸோ அதனால் எல்லாமே பண்ணும்போது உருண்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த தேய்ச்சி நம்ம அது சுருட்டாக மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே மொத்தமாக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிஞ்சிருச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்துட்டு நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கும் போது அது உள்ளே பிஞ்சிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம இந்த மாதிரி நம்ம செய்து வச்சிட்டோம். இப்போ அதில் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு திரட்டினோன்னாவே போதும். நீங்கள் சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப நைஸாக பண்ணிவிடும், லேயர்ஸ் வராது. ஸோ நல்லா தவா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்மளுடைய பரோட்டாவை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒரு பரோட்டா வேகிறப்ப இன்னொரு பரோட்டாவையும் நம்ம சைடில் திரட்டி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு சைடு திருப்ப வேணாம், எண்ணெய் சுற்றிலும் விட்டுட்டு அப்புறமா திருப்பலாம். அப்போ தான் அதோடய பபிள்ஸ்லாம் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்புங்க, பொறுமையாக திருப்புங்க. ஃப்ளேம் அதிகம் வைக்க வேணாம், ஏன்னா இது கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிறதுனால பொறுமையாக தான் வேகும். அதனால் ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், பட் வேகாது உள்ளார. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பரோட்டா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுகர் ஏன் போடுறோம் அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய மேலே அந்த கலர் வருது இல்லையா, அது கூட கொடுக்கும். அது கேரமலைஸ் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ லேயர்டாக நமக்கு பரோட்டா கிடச்சிருக்குல்ல. சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஹோட்டலுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. வெறும் 1/2 கிலோ மாவுலேயே இவ்வளோ பரோட்டா வருது. ஸோ நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ பரோட்டா நம்ம செஞ்சு முடித்தோடனே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு தொட்டுக்க நம்மளுடைய மட்டன் கிரேவி செஞ்சோம் இல்லையா, அதுவும் செம சூப்பராக இருக்கும். இது சிக்கன் கிரேவி கூட சாப்பிட்லாம். ஸோ சால்னாவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மட்டன் கிரேவி அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த பரோட்டாவும் இந்த மட்டன் கிரேவியும் அவ்வளோ அசத்தலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹோட்டலில் ஒரு தடவை நாங்கள் பரோட்டா வாங்கும் போது அவங்க பழசை கொடுத்துட்டாங்க போல். இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை 2-3 தடவை நடந்திருக்கு. நம்ம கேட்டு தான் வாங்குகிறோம், ஆனால் அது சூடு பண்ணி கொடுக்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஃபுட் பாய்சன் ஆகிடுது. ஸோ இப்போலாம் வாங்குறதே இல்லை, இந்த மாதிரி எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கிறது. அதனால் நீங்களும் சிரமம் பார்க்காம செஞ்சுடுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.